செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் நான் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும். உன்னிடத்தில் ஒருபடி கீழே இறங்கி கைகூப்பி கொஞ்சி கேட்கின்றேன். ஏனென்றால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர காத்திருக்கிறது. சில நாட்களாக உன்னை சுற்றி பல தீய மனிதர்களுடைய திட்டங்கள் அதிகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இல்லாது போனால் என் பிள்ளை, இந்த அப்பன் உனக்கு துணை இருந்து எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று தெரியப்படுத்தும் பொழுது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும். அதுவும் அப்பன் முன் நின்று கைகூப்பி கெஞ்சி கேட்கும் ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளையின் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று, வருகின்ற ஆபத்திலிருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும் என்று என் குழந்தை ஒரு கஷ்டம் என்றால் அது இந்த அப்பனுக்கு பாதிக்காதா என்ன? என் பிள்ளை, நீ எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு நிலையில் நல்லபடியாக வாழ வேண்டும். உன்னை வாழ வைக்கத்தான் இந்த அப்பன் நான் இருக்கின்றேன். இப்படி உன் வாழ்க்கையில் ஒரு சூழ்ச்சி வருகிறது, இதனால் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டு விடுவேனா? அப்படியானால் இந்த அப்பன் நான் உனக்கு தகப்பனாக இருந்து என்ன பலன் இருக்கிறது? என் குழந்தையே, நீயும் உன் அப்பன் என்னை மதித்து என் வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்வாயானால் நிச்சயமாக இனி உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீ உறுதியாக பெற்று கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தருணங்கள், எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கக்கூடிய நேரங்கள். சந்தோஷத்தை முழுமையாக பொறுத்த வரைக்கும் நீ விட்டு விட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ விட்டு விட்டு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பத்தோடு சுற்றி வருகின்றாய் அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த காரணம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்துக்கு பின்னால் உனக்கு ஏற்படுத்த தயாராக இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்தது, உன்னை தேடி என்ன வருகிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கின்றது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் முன்னால் எளிதாக சமாளித்து விட முடியும். இதையெல்லாம் முன்னால் பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியும். ஆனால் என் குழந்தையே, இந்த சூழ்நிலையில் எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருக்கிறது. மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பவர்கள் காரணத்தை தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நிச்சயமாக நீ வியந்து போவாய். இப்படியும் கூட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அழிக்க நினைப்பார்களா? இப்படி கூட இந்த மனிதர்கள் உன் மேல் கை போட்டு நின்று கொண்டிருப்பார்களா? இதனால்தான் அப்பன் இதனை அவசரமாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய நிலை வந்து விட்டது. என் குழந்தையே, உன்னோடு இருக்கின்ற ஒருவர், எப்பொழுதும் உன் தோள் மேல் கை போட்டு நடக்கின்ற ஒருவர், எந்த நிலையிலும் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒன்று வந்தவுடன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உனக்கு எந்த உதவியும் செய்யாமல் மேலும் மேலும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லி உன்னை மிகுந்த காயப்படுத்தக்கூடியவர், உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தக்கூடியவர், வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பது, வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, நீயும் இதனை கண்டு காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏன் தெரியுமா?
ஏதோ ஒருவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு நல்லதையே செய்கிறார், தீயது செய்கிறாரா என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. என்ன செய்தாலும் சரி, நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில், இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு பரிசாக கொடுக்க நான் விரும்புகின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைத்து விட நான் முழுமையாக நினைக்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கு இந்த அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மனதுக்குள் தெளிவாக புரிதலை கொடுக்கின்றதல்லவா? ஏதோ இந்த அப்பன் துணை இருப்பதனால்தான் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அவ்வப்போது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்வதனால்தான் என் பிள்ளை நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வர தொடங்கிவிடும். மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதேனும் வேதனைகள் வர தொடங்கிவிடும். சுற்றி இருப்பது எல்லாம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்துவதாகத்தான் இருக்கின்றது. தீமைகளை ஒருவர் நடத்துவதாக இருந்தால் அவர்கள் யார் என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர், உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றவர் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, இவர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் எதை செய்வார்கள் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த அப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்து உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இவர்கள் என்ன ஆபத்து உனக்கு விளைவிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு முன்னேற்றம் வர தொடங்கி இருக்கிறது. இந்த முன்னேற்றத்தை நீ நிறைவாக பெற வேண்டும் என்று இந்த அப்பன் வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை தெய்வங்களுக்கும் உனக்கும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஆனால் உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ உண்மை என்று நம்பி கேட்டு கொண்டிருக்கின்றாய். இவர்களிடத்தில் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் அதை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கின்றாய். ஆனால் உண்மையில் இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் ஒரு துளி அளவு கூட இல்லை. இவர்களின் மனதில் நல்ல சிந்தனை ஒரு நொடி பொழுது கூட இல்லை. உன்னோடு நான் இருப்பது, உனக்காக நான் வருவதும் எல்லாம் எப்பொழுதும் உனக்காக நான் தருவதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்களோடு இருந்து நீ கஷ்டப்பட்டு இருக்கின்றாய். உனக்கு நான் வருவது எப்பொழுதும் உன் மனதுக்குள் இருக்கும் என்றால் இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நீ ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டாய். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னுடையவர்களாக ஒருபோதும் நீ மாற்ற மாட்டாய். தேவையில்லாத இவர்களுடைய பழக்கம் இன்று உன்னை எங்கு கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறது பார்த்தாயா? அன்று நீ இவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்தாய். இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நீ அத்தனை உதவிகள் செய்து கொடுத்தாய். ஆனால் இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் அதை கொடுப்பதற்கு முதல் வந்து நிற்பதே இவர்கள்தான் எனும் பொழுது இனிமேல் எக்காரணம் கொண்டு இதை நம் ஒரு நொடி பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அப்பன் இந்த விஷயத்தை சகித்து கொள்ள முடியாது. அன்று நீ அவர்களுக்கு செய்தது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கே எதிராக திரும்பி இருக்கிறது அல்லவா? யாரையும் நம்பாதே.
யாருக்காக எப்பேற்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் என்று நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாதே. சோதனை 1000 இருக்கும், துன்பங்கள் 1000 இருக்கும், பல வேதனைகள் தொடர்ந்து கொடுப்பார்கள். அத்தனை இன்னல்களையும் என்னவென்று உணர்வாய். நீ எதற்காக வாழ்கிறாய் என்பது போன்ற ஒரு உணர்வுகளை உனக்குள் தந்து விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ உணர்ந்து விட்டால் உனக்காக அப்பன் உனக்கு என்ன பாடத்தை கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நீ செய்த உதவிகள் பெற்று இன்று நல்ல நிலையில் இருக்கின்ற இவர்கள் நீ செய்த நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அல்லவா? இதற்கான தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். உன்னுடைய மனதுக்குள் உன்னுடைய ஆழ் மனதுக்குள் இருக்கின்ற சிந்தனை என்னவாக இருக்கின்றது? அதையெல்லாம் உன் அப்பன் என்னிடத்தில் உறுதியாக சொல். இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் நம் இப்படியே விட்டுவிட முடியாது. இவர்களை நம் இப்படியே விட்டு விட்டோமானால் இனிமேல் இவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மற்றவர்களின் வாழ்க்கையில் இவர்கள் தேவையற்ற விஷயங்களை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அப்பன் சொன்ன சொல் மீற மாட்டேன் என்பதை தெரிந்து நீ சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனி எப்பொழுதும் உன் அப்பன் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்பன் தொடர்ந்து வருவதற்கு காரணம், என் குழந்தையே, வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய இந்த நிலை சீர்குலைய முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கைக்கு முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இவர்கள் நிச்சயமாக அப்படியே காயப்படுத்திவிட வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். இது போன்ற கொடூரமான செயல் ஒரு மனிதரால் செய்ய முடிகிறது என்றால் அவனுக்கு மனசாட்சி என்று ஒன்று ஒரு நொடி பொழுதிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மனசாட்சியே இல்லாத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த எண்ணங்களும் உன்னுடைய இந்த செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அப்பனிடமிருந்து இவர்களை யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டும் நேரம் வந்து விட்டது. தானாக அவர்களை அவர்களுடைய செயல்களினால் அவர்கள் யார் என்பதை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுத்து விடுவார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர வேண்டும். எதுவானாலும் இந்த அப்பன் உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய சக்திகள் ஒழித்துவிட வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த சூழ்நிலையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இருந்து இந்த அப்பன் உனக்கு செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் அழிவானது உன் கண் முன்னால் தெரிய வரும். அப்பன் உனக்கு பேராபத்தை விளைவிக்க நினைக்கின்ற இவர்களுக்கு போராளியாய் கொடுக்கப் போகின்றேன் என்று முடிவு செய்து விட்டேன். போராளி உன் வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனை அத்தனையும் தானாக சரியாகிவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டம் எல்லாமே தானாக உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவாகி வந்துவிடும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ பதம் அடையாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை சரியாக நல்வழிப்படுத்தட்டும். மேலும் மேலும் உனக்காக
ஒரு சேர நம்பிக்கையை கொடுக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயத்தையும் பெற வேண்டும் என்று இந்த அப்பன் விருப்பம். அதனால் இன்று நான் சொல்வதை நீ என்னவென்று தெளிவாக கேட்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அதிக சக்தி இந்த அப்பன் நடத்துவது உறுதி. உனக்கான நம்பிக்கை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுப்பது உறுதி. இனி நடந்த விஷயம் என்னவென்று கவனித்து பார் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.